நைட்டு டின்னருக்கு நல்லா மொறு மொறுன்னு பணியாரத்தோட பச்சை தக்காளி சட்னி அரைக்கலாமா? இந்த தக்காளி சட்னி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தலாம். வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுபட்டதுக்கப்புறமா ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சது, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதனால் வெங்காயத்தை வணக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு தக்காளியை கூட வணக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வணங்கி ஆறுறதுக்குள்ளே நம்ம பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு இன்றைக்கி சொரக்காய் பணியாரம். இதில் சொரக்காயை நான் கட் பண்ணி அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் மாவோடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள். பணியாரமும் ரெடி, சட்னியும் ரெடி. நல்லா காரசாரமாக இருக்கும். கொஞ்சம் இனிப்போடு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.